இது மகிமை நேரம். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் மனம் திரும்புதல் என்பதை குறித்து தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அந்த மனம் திரும்புதல் அவசியம், உபதேசம் அவசியம் என்பதை குறித்து, மனம் திரும்புதல், மெய்யான மனம் திரும்புதல் எது என்று வேதத்தில் உள்ள வசனங்களை குறித்து நாம் பரிசுத்தாவியானவருடைய துணையோடு நாம் தியானித்தோம். இந்த மனம் திரும்புதல் எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி வருகிறது, எப்படி அந்த உணர முடியும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அதே போல வேதத்தில் இயேசு கிறிஸ்து மனம் திரும்புதலை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்கிறார், உவமைகளின் மூலமாக நமக்கு எப்படி அவர் சொல்லியிருக்கிறார் என்பது லூக்காஸ் விசேஷத்திலிருந்து நாம் தியானித்தோம். இப்போ மனம் திரும்புதலினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், அவர் மனம் திரும்பாவிட்டால் என்ன நமக்கு கேடு உண்டாகும் என்பதை குறித்து தியானித்தோம். எவைகளில் இருந்து நாம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதை குறித்து தியானித்தோம். இந்நாளிலும் கடைசியாக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகள் என்ன, மனம் திரும்பின ஒரு மனுஷனிடத்தில் காணப்பட வேண்டிய கிரியைகள் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 26:20 முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு பிரஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். அப்போஸ்தலன் ஆகிய பவுல் அந்த தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை பிரஜாதியார் முழுவதுக்கும் அவர் பிரசங்கம் பண்ணினார். மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணி அவர்கள் திரும்பவும் அந்த பொல்லாத வழிகளுக்கு திரும்பி விடக்கூடாது என்பதற்காக அநேக நிருபங்களை எழுதினார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ மனம் திரும்பின பிறகு ஒரு முறை நான் மனம் திரும்பி விட்டேன் என்று நம்ம என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவர்கள் பிரசங்கம் பண்ணின பொழுது அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பேதுருவையும் மற்ற சீஷர்களையும் பார்த்து கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பேதுரு என்ன சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற மனம் திரும்புதலுக்கு என்று ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானத்தை இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நீங்க பரிசுத்த ஆவியனுடைய வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்றாரு. அப்போ நம்ம மனம் திரும்பி நம்முடைய பாவ மன்னிப்பு அடைந்த பிறகு பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை, பரிசுத்த ஆவியானுடைய கனிகளை நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தத்திற்காக நம்முடைய நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் மனம் திரும்பினேன் என்று இது நாம் தியானித்தது போல இது ஒரே ஒரு முறை நடக்கக்கூடிய சம்பவமோ நிகழ்வோ கிடையாது. தினமும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த மனம் திரும்புதல் என்கிற ஒரு நிகழ்வு. நம்முடைய தாவீது அவருடைய பாவத்தை அறிக்கையிடும் பொழுது சொல்றாரு, ஆண்டவரே நீர் என்னை மன்னிச்சிட்டீர், என்னுடைய பாவங்களை மன்னித்தீர், ஆனால் ஒவ்வொரு நாளும் எனக்கு நான் இப்படி பாவம் இல்லாமல் நடக்க உம்முடைய ஆவியை எனக்கு தந்திரலும், உம்முடைய பரிசுத்தாவியை எனக்கு தந்திரலும், உம்முடைய ஆவியின் வரங்களை எனக்கு தந்திரலும் என்று ஜெபிக்கிறார். அதுதான் நமக்கு மனம் திரும்பின நமக்கு வேண்டிய ஒன்று. மீண்டும் மீண்டும் நாம் அந்த பாவத்தில் விழாதபடிக்கு, அந்த பாவ பழக்கங்களுக்கு சென்று விடாதபடிக்கு, ஏதோ ஒரு பாவ பழக்கத்தில் இருந்தோ அல்லது பாவ சுவாபத்தில் இருந்தோ அவருடைய இரக்கத்தினால் நாம் விடுதலை ஆகி இருக்கலாம். விடுதலை ஆகி அவரை நேசித்து அவரிடத்தில் மனஸ்தாபப்பட்டு அவருடைய இரக்கத்தை நாம் பெற்று பாவ மன்னிப்பை பெற்றிருக்கலாம். ஆனால் திரும்பவுமாக நம்ம பாவ சுவாபங்கள் நமக்குள்ளே வந்து விடாதபடி அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனங்களை வாசிப்பதிலும் அவரை குறித்த உபதேசங்களை நாம் கேட்பதிலும் நாம் தரித்திருக்கும் பொழுதுதான் அந்த மனம் திரும்புதலே நான் என்ன செய்ய முடியும், நிலைத்திருக்க முடியும். ஆண்டவர் சொல்ல, என்னிலே நீங்க நிலைத்திருங்கள். ஒரு முறை வந்துட்டு நம்ம திரும்ப பின்மாற்றம் அடைந்து போகிறவர்களாக காணப்படக்கூடாது. தாவீது ஜெபித்தது போல நிலைவரமான ஆவியை நீர் எனக்கு தாரும் அப்பா என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அதே போல ஒவ்வொரு நாளும் சுயத்தை நாம் வெறுத்து பாவத்தை விட்டு விலக வேண்டும். விலகும் பொழுதுதான் அவரில் நாம் என்ன செய்ய முடியும், நிலைத்திருக்க முடியும். அந்த மார்க் 1:15 சொல்லியிருக்கிறது, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். அப்போ
மனம் திரும்பி சுவிசேஷத்தை நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அதே போல நாம் பெற்ற அந்த ரட்சிப்பை, அந்த மனம் திரும்புதலை, அதை பெறாத, அதை அறியாத அநேகருக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளில் ஒன்று. அது சுவிசேஷத்தை நாம் விசுவாசித்து அதை அநேகருக்கு நாம் சொல்ல வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியில சொன்னது போல, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அடைந்த அந்த ஒரு ரட்சிப்பை அல்லது அந்த மனம் திரும்புதலை அதை போல அநேகரும், அதை அறியாத ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன செய்யணும்? இதுதான் அனுக்கிரக நாள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொன்னது போல, இதுவே அனுக்கிரக நாள், இதுவே ரட்சணிய நாள். இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும்? அந்த மனம் திரும்புதலுக்கான அந்த சுவிசேஷத்தை அநேகருக்கு சொல்ல நம்மை ஆயத்தப்படுத்திக்கணும். வேத வசனங்களின் மூலமாக, உபதேசங்களின் மூலமாக அந்த சுவிசேஷத்தை அநேகருக்கு சொல்ல நாம் ஆயத்தப்பட வேண்டும். அப்படிமானவர்களை, இந்நேரம் வரைக்கும் நாம் தியானித்த இந்த காரியங்களினால் அந்த இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டியது, நாம் தேவனிடத்திலே நாம் ஏதோ ஒரு பாவ பழக்கம் நம்மிடத்துல இருந்தாலும் அந்த தேவனிடத்துல அறிக்கையிட்டு மனஸ்தாபப்பட்டு அவரிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாய், தேவன் என்னுடைய பாவங்களை மன்னிப்பார், அவருடைய இரத்தத்தினால் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று அவரிடத்திலே திரும்பும் பொழுது நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. தேவனை அறிந்து விசுவாசித்த பிள்ளைகளுக்கும் அவரை விசுவாசியாத பிள்ளைகளுக்கும் இதுதான் வித்தியாசம். அநேகர் பாவ உணர்வு அடைவார்கள், இது பாவம் என்று அறிந்து கொள்வார்கள், அந்த பாவ பழக்கத்தில் இருந்து நீங்கி மனமாறி செல்வார்கள். ஆனால் அவர்கள் தேவனை விசுவாசிக்க மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவே இரட்சகர், இயேசு கிறிஸ்துவே பாவங்களை மன்னிக்கிறவர் என்று விசுவாசியாத எந்த ஒரு மனமாற்றமும் மனம் திரும்புதல் அல்ல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரே என்னுடைய பாவங்களை மன்னிப்பார் அந்த என்று விசுவாசிக்கும் பொழுது, அவரே என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தார் என்ற அந்த விசுவாசம், அதாவது பாவத்தை ஒத்துக்கொள்ளுதல், பாவ அறிக்கை செய்தல், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தல், அவருக்கு நேராக திரும்புதல், அவரிடத்திற்கே திரும்புதல், அந்த பாவ விமோசனத்துக்காகவோ அல்லது இந்த பாவ பரிகாரத்திற்காகவோ வேறு எதையும் நாடாதபடி, மற்ற மனுஷர்கள் நாடுகிற பிரகாரமாக எந்த பரிகாரங்களையும் எதையும் நாடாதபடி தேவனை விசுவாசித்து நாம் அவரிடத்திலே திரும்பும் பொழுது அவரே நிலைவரமான ஆவியை நமக்கு தந்து தொடர்ந்து கடைசி பரியந்த, முடிவு பரியந்த அவருடைய ராஜ்யம் வரும் வரைக்கும் நம் பாவம் இல்லாமல் ஜீவிக்க அவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பும் உள்ள ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காக தேவரீர் உமக்கு நன்றி அப்பா. என்னிலே ஒன்றுமில்லை தகப்பனே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினால் இந்த வார்த்தைகளை இந்த மகிமை நேரம் மூலமாக ஆண்டவரை கேட்க செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஏதோ ஒரு விதத்திலே உம்முடைய வசனங்கள் ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஆண்டவரை பிரயோஜனமாய் கிரியை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. எந்த பாவத்தின் நிமித்தம் நாங்கள் துக்கித்து சோர்ந்து ஆண்டவரை வெட்கப்பட்டு காணப்படுகிறோமோ அந்த பாவங்களிலிருந்து ஆண்டவரை எங்களுக்கு ஒரு ஆண்டவரை விடுதலையும் மனம் திரும்புதலையும் தேவன் தரும்படியாய் செபிக்கிறேன். தைரியத்தோடு உமக்கு முன்பாக எங்களுடைய பாவங்களை அறிக்கைத்து உம்முடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறேன் சுவாமி. ஆவியானவர் தாமே இந்த வசனங்கள் ஒன்றும் வீணாய் போகாதபடி கேட்கிறவருடைய உள்ளத்திலே ஆண்டவரே அது பிரயோஜனமாய் பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. விடுதலை அடையவும் மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ளவும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை